ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளைனர் வந்துட்டு கிட்டத்தட்ட 15,000 பக்கமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு வந்துட்டு அதை ரெஃபர் பண்ணார். ஸோ நானும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ வேறு லெவலில் இன்கம் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கங்கிறத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் என்னோடய ஆப்பை ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பல விதமான பில் பே பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ ரீசார்ஜு, எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்க்ராட்ச் கார்டை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய ஃபண்டு இந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வித்தின் செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 52 ரூபா என்னோடய பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, என்கிட்ட இருக்கிற ஸ்க்ராட்ச் கார்டை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இப்போ டச் பண்ணியிருக்கேன். ஸோ 10 ரூபீஸ் வந்துட்டு க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ அங்கே 75ஆவும் சேஞ்ச் ஆகிடுச்சு பேமெண்ட்டு. ஸோ அகெயின் ஒரு 10 ரூபீஸ். ஸோ ஆல்ரெடி என்னோடய பேங்க் பேலன்ஸில் பார்த்திங்கன்னா 52 ரூபா இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பேக் போய்ட்டு வருவோம். ஸோ மெசேஜ் கூட வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 72 ரூபா ரிசீவ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இம்மீடியட்டாக வித்தின் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ண உடனே நம்மளோட வாலெட்டுக்கே வந்துட்டு க்ரெடிட் ஆயிரும். ஸோ இது வந்து டைம் பே அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இது எப்படி கூகுள் பே, ஜிபே வந்து யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட சிம்மை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எனபிள் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பின் மட்டும் உங்களுக்கு தேவை, அதாவது நீங்கள் ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணணுன்னா பின் போடணும். ஸோ உங்களோட பின் நம்பரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே ரெஃபர் கோடுங்கிற இடத்துல ஸோ இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூடிஐ இதில் வந்துட்டு ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும், யூபிஐ வந்து ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வித்தின் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்காக ஒரு 5 ரூபீஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ பெருசாக வந்துட்டு எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் எதுவுமே நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கணுமா இல்லை பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணணுமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ வித்தின் செகண்ட்லேயே வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து உடனே எனபிள் ஆகிக்கும். ஸோ வந்து நீங்கள் எனபிள் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இதில் வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்துட்டு இது வந்து யூபிஐ லைட், அதாவது இதில் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உள்ளே வைக்கணுன்னாலும் உள்ளே வச்சுருக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம செய்ய தேவையில்லை. இப்போ ஃபோன்பேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு லைட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்துட்டு அவங்களோட வேலெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட பேங்க்லேருந்தே இது நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்க முடியும். ஸோ 5 ரூபீஸ் க்ரெடிட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிக்கஸ்ட் இன்கம்மை இதில் கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பாய்.